வணக்கம் ஆஃபீஸர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குரூப் 2 தமிழ் பகுதி 3ல் முக்கியமான டாப்பிக்கான சமய முன்னோடிகள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அப்பர் பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். தேவாரம் பாடல்களை எழுதினது திருநாவுக்கரசர் அப்படிங்கிற அப்பர் 4ஆம் திருமுறையில் தேவாரம் பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. இவர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் அப்படிங்கிற சமயக்குறவர்கள் 4 பேரில் ஒருத்தர். இவரோட இயற்பேர் மருள் நீக்கியார், 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவரோட தங்கச்சி பேர் திலகவதியார். தர்மசேனர், அப்பர், வாகீசர், ஆளுடைய அரசு அப்படிங்கிற வேறு பெயர்கள் இவர். சமண தர்மம் பாடுறதுல வல்லவராக இருந்ததுனால தர்மசேனர்னும், திருஞான சம்பந்தர் இவரை அப்பர்னும், வடமொழியில் இவரோட பேர் வாகீசர்னும், இறைவனுக்கு அடிமை தொண்டு செஞ்சதுனால ஆளுடைய அரசனும், தாண்டகம் பாடுவதில் வல்லவராக இருந்ததுனால தாண்டக வேந்தர்னும், திருவதிகை கோயிலில் சிவனுக்கு பதிகம் பாடுறதுனால இவர் திருநாவுக்கரசர்னு சொல்கிறாங்க. திருவாதிரை திருப்பதிகம் உலா வகையை சார்ந்தது. இறைவன் இவருக்கு கொடுத்த நோய் சூளை நோய். அதனால் சமண சமயத்திலேருந்து சைவ சமயத்துக்கு மாறுறாரு. திலகவதி அப்படிங்கிறவங்க தான் மாற்றுறாங்க. இவங்களோட தங்கச்சி 1ஆம் மகேந்திரவர்மனையும் சமண சமயத்திலேருந்து சைவத்துக்கு மாற்றுறாரு. அப்பூதியடிகள் தான் இவரை பின்பற்றியவர். சரியை அப்படிங்கிற அடிமை மார்க்கத்தை சார்ந்தவர். சைவ திருமுறைகள் 12ல் 4, 5, 6ஆம் திருமுறைகள் திருநாவுக்கரசரால் பாடப்பட்டது. இவர் இயற்றிய நூல்கள் திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகம். இவர் இறைவனடி சேர்ந்த இடம் எதுனா திருப்புகலூர். இவரோட பாடல்களோட அமைப்பு கெஞ்சு தமிழில் அமைஞ்சிருக்கும். இப்போ நம்ம திருநாவுக்கரசர் எழுதின தேவாரம் பற்றி பார்ப்போம். தேக்கூட்டல் வாரம்னு பிரித்து தெய்வத்தன்மை உடைய இசைப்பாடல்னும், தேக்கூட்டல் ஆரம்னு பிரித்து தெய்வத்திற்கு சூட்டப்பெற்ற பாமாலைன்னு சொல்லுவாங்க. நாமார்க்கும் குடியெல்லும் நமனை அஞ்சும், நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம், ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம், இன்பமே எந்நாளும் துன்பமில்லை, தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கர நர் சங்கவென் குலையோர் காதிர், கோமார்க்கே நாமென்று மீளா ஆளாய், கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே அப்படின்னு 6ஆம் திருமுறையில் பாடியிருக்காரு. நமன் அப்படின்னா யமன் அர்த்தம். இடர் அப்படின்னா துன்பம். நடலை அப்படின்னாலும் துன்பம் தான் பொருள். ஏமாப்புனா பாதுகாப்பு. சேவடி அப்படின்னா இறைவனோட திருவடின்னு அர்த்தம். இலக்கண குறிப்பு பார்த்தோம்னா நற்சங்கு, வெண்குலை அப்படின்னா பண்பு தொகைகள், மலர் சேவடினா உவமை தொகை, மீளா ஆள்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இதோட மேற்கோள்களை பார்ப்போம். கூர்ச்சாயினவாறு முதற் பதிகத்தில் பாடியிருக்காரு. மாசில் வினையும் மாலை மதியமும் நீச்சரையில் இட்டப்ப பாடினார். நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சம் படை அனுப்பினப்ப பாடியிருக்கிறாரு. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு பாடியிருக்காரு. சொற்சுனை வேதியன் சோதி வானவன் அப்படின்னு கடலில் கட்டி வீசினப்ப பாடியிருக்கிறாரு. தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியன் பாடியிருக்காரு. சாத்திரம் பல பேசும் சலக்கற்கால், கோத்திரமும் குலமும் கொண்டு என் சேவின் திருநாவுக்கரசர் பாடியிருக்காரு. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.